ராதா, இவ்வளவு காலையில எங்கம்மா போயிட்டு வர? அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரியா? வெளியே மழை கூட பெய்யலையே, இவ்வளவு நனைஞ்சிட்டு வந்திருக்க? மழையில நனையிலம்மா, கோதாவரியில குளிச்சுட்டு அம்மன் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வர. இங்க வா, அம்மா கிட்ட போய் ஏதாவது வேண்டிட்டு வந்தியாடா? ஆமாம்மா, அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும், நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. யாரும்மா சொன்னாங்க? அங்க பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காருல்ல, அவர்தான் சொன்னாரு. நம்ம கஷ்டங்களை தீக்கிறதுக்கு அந்த அம்மா வரம் கொடுத்தா மட்டும் போராதுமா, அந்த கடவுள் என் தலையில அப்படி எழுதிட்டான். அந்த ஆள் திருந்தணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லை. எவ்வளவோ அழுது புலம்பிருக்கேன், ஆனா அந்த மனுஷன் திருந்தவே இல்லை. ஐயோ, அடிபட்டிருக்கேன், என்னமாச்சு? அடியொன்னும் படலம்மா, என் ரத்தத்தால அம்மனுக்கு பொட்டு வச்ச. அப்படி செஞ்சா நம்ம கோரிக்கைய அவங்க நிறைவேற்றுவாங்களா? சரஸ்வதி. வணக்கம் ஐயா. வரலட்சுமி. வணக்கம் சார். ராதா. பிரசன்ட் சார். ஓ மை காட். புக்ஸ் எல்லாம் இருக்கோ இல்லையோ? மம்மி, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவருக்கு பைசா கொடுத்துட்டேன். தேங்க்யூ. நான் கூட ஸ்கூல் பேக் ரெடி பண்ணிட்டேன். தேங்க்யூ மம்மி. அம்மா, இந்தம்மா உன்னோட ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாடி, நான் கூட உங்க ஆபீஸ் வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டபுள் தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க? நல்ல குடும்பம் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இந்த வீட்ல இருக்கிற விசேஷமே. இந்த வீட்ல இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் வேலையை இன்னொருத்தர் செய்வாங்க. அது சரி, இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாருன்னு தானே கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தீங்களா, இதுதான் என் கெட்டப். எதுக்கு இவ்வளவு ஸ்பீடு? ராஷா டிரைவிங் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணது இல்லாம நிறுத்தாம அவன் பாட்டுக்கு போயிட்டான். அம்மா, காயெல்லாம் பாழா போயிடுச்சேம்மா. நான் இன்னைக்கு வீட்டுல என்ன பதில் சொல்வேம்மா? தாத்தா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை நான் வாங்கி தரேன். எங்க போய் வாங்கி தருவேன்? அவன் தான் தட்டிட்டு போயிட்டானேம்மா. எங்க போயிட முடியும்? அவன் கிட்ட நான் உங்களுக்கு நஷ்ட ஈடு கண்டிப்பா வாங்கி தரேன். சார், இதுல அந்த பைக் நம்பரோட எல்லா டீடைல்ஸையும் எழுதிருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 hours நீங்க அவனை பிடிச்சாகணும். I will try my level best. யாரையா நீ? அடைய பொண்ணு பார்க்க வந்தீங்க, விடையா? இந்தம்மா லட்சுமி. ஓ, இன்னைக்கு நிறைய பணம் வச்சிருக்காரு. நம்ம பொண்ணுக்கு இன்னைக்கு நிறைய வரும்படி வரும் போல இருக்கே. இன்னைக்கு எனக்கு சரக்குக்கு பிரச்சனையே இல்ல. போயிட்டு வாமா. ஐயா வரேன். ராதா, உன்னோட சம்பளம் 500 ரூபாய். மத்தவங்களை விட உனக்கு தான் ஜாஸ்தியா வந்திருக்கு. இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறமா. நீ என்னமோ 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்க, ஆனா உன்னோட கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு. காலம் ஒத்துழைச்சிருந்தா நீ கலெக்டர் ஆயிருக்கலாம். பாமா லட்சுமி. எங்க போனா அவ? ஒருவேளை வேலை செய்யற இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துட்டாலோ? கிளம்பியா கிளம்ப. யோ, என் பொண்ணு உள்ள இருக்காயா? இன்னும் வெளியில வர இல்ல, எல்லாம் வெளில போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா எங்க போயிருப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ முதல்ல கிளம்பியா. முதல்ல யாரும் இல்ல. பெரியப்பா, கொஞ்சம் சீக்கிரம் தருவீங்களா? என்ன வேணுமா? 1 கிலோ சுகர் கொடுங்க. சுகரா? அதான் பெரியப்பா, சக்கரைன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, சக்கரையா? மொத்தம் 304 ரூபாய்ச்சு கொடுமா. அப்பா, அப்பா, பணத்தை கொடுத்துட்டு போங்கப்பா. வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இப்படி எடுத்துட்டு போகாதீங்கப்பா. அவசரத்துக்கு மருந்து சாப்பிடலாம், அதுக்கு கூட விட மாட்டேங்கிறீங்க. விடுடி என்ன, விடுடி, என் காலை விடுங்கிறல்ல. விட மாட்டேன், இப்படி சொன்னா விட மாட்டேன். ஒன்ன